அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இன்னைக்கு நைட்டு 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை 6 முறை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு உடனடியாக கொடுப்பாருன்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு தேய்பிறை சஷ்டி திதி இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, நோய்கள் இது எல்லாம் தீர்றதுக்கு இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு தேதி 12, இதோட கூட்டுத்தொகை 3. அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில் 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் அவரோட லைஃப்பில் நிறையவே யூஸ் பண்ண ஒரு யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 369. இப்படிப்பட்ட ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியிலேயே நமக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு சொல்லி பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னல்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 781ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. ஏஞ்சல் கேஷியலோட நம்பர்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் கேஷியல் நாம கேட்ட வரத்தை உடனடியாக கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நமக்கு வேண்டிய பணத்தையும் அள்ளி கொடுப்பாரு. அதே மாதிரி நாம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுப்பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா, தேதியிலேயே மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்ங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி நாம் மேனிஃபெஸ்டேஷன் செய்யக்கூடிய விஷயங்களை ட்ரிகர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் கேஷியலோட நம்பரும் இன்னைக்கு தேதியிலேயே இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நாம் கேட்ட பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இப்படி இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன, பிளஸ்ஸிங்ஸ் என்னங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டாரோ கார்டு மூலமாக இந்த நாளுக்குரிய பலனை சொல்ல போகிறேன். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு 3 முறை மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. அதே மாதிரி இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய கார்டை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு ஒரு சோர்வான மனநிலையில் இருக்கீங்களா, எனக்கு ரெஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓடி ஓடி வெறுத்து போயிட்டேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இதுக்கு மேலே நீதான் துணை கடவுளேங்கிற மனநிலையில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தோணுது. கவலையே படாதீங்க. உங்களுக்காகவே பிரபஞ்சம் ஒரு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது. அது புது வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஏற்கனவே உங்களை கைவிட்டு போன வாய்ப்பு திரும்பவும் உங்களை தேடி வரலாம். உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க.
நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பமே இன்னைக்கான மன தெளிவை உங்களுக்கு கொடுக்க போகுது. எனக்கான ஐடியா கிடச்சிருச்சு, உடனே செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக செயலில் இறங்காதீங்க. அதையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது. உங்களுக்கு மன தெளிவு கிடைச்சாலும், புதுசாக வாய்ப்புகள் கிடைச்சாலும், புதுசாக ஐடியாஸ் கிடைச்சாலும் தயவு செஞ்சு வேகமாக அதை செய்ய வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நிதானமான மனநிலையில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதே மாதிரி இந்த 3வது கார்டை பார்க்கும்போது எனக்கு அபண்டன்ஸுங்கிற வார்த்தை தான் தோணுது. நிறைய பேர் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் குழப்பிக்கிட்டு இருக்கீங்களோ? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும். ஆனால் அதை வேகமாக செயல்படுத்தாமல் நிதானத்தோட செயல்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு நாளையிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. அடுத்ததாக இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். அதனால் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். இந்த நாளில் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க. அது ஏங்கிறதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோலையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட்புக் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும், முருகப்பெருமான்கிட்டையும், இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் இடது கையில் மணிக்கட்டு பகுதியில், அதாவது வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ரிஸ்ட்டில் 781ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பரில் வேலும் மயிலும் துணைங்கிற 3 வார்த்தையை 6 முறை எழுதிக்கோங்க. இன்றைக்கி நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு 3 வார்த்தை கொடுத்துருக்கேன். இதை 6 முறை நாம் எழுத போகிறோம். அதே மாதிரி நைட்டு 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ளே எழுதும்போது அந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். இப்படி 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் 3 வார்த்தையை 6 முறை 9 மணிக்கு நாம் எழுதுகிறோம். இது உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமான பலனை உடனடியாக கொடுக்கும். இந்த வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை 6 முறை 6 டைம்ஸ் எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல மடித்து வச்சிருங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா கூட இந்த பேப்பர் இருக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த பேப்பர் தானாக டேமேஜ் ஆகும்போது மட்டும் இதை ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எரிச்சிட்டு சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் ஊதி விட்டுறலாம். நீங்கள் கையில் எழுதி வச்சுருக்கக்கூடிய 781ங்கிற ஏஞ்சல் நம்பர் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.